நிறைய மாணவர்கள் ஒரு புது கிளாஸ்ல இருக்கும்போதும், ஒரு புது சப்ஜெக்ட்ட படிக்கும்போதும், அத சீக்கிரமா கத்துக்கணும் அப்படின்ற கவலை எல்லோருக்குமே இருக்கும். மாணவர்கள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப நேரம் படிக்கிறது மட்டுமே நம்ம சீக்கிரமா கத்துக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ண தான் போறீங்க. ஆனா, அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது, ஒரு தைரியமா, ஒரு தன்னம்பிக்கையா அட்டெண்ட் பண்ணணுமா? நீங்க எக்ஸாம்ல அதிகமா ஸ்கோர் பண்ணணுமா? அப்படின்னா இந்த வீடியோவ கடைசி வரையும் கேளுங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு 7 சீக்ரெட் ட்ரிக்ஸ பார்க்க போறோம். இந்த ட்ரிக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா நீங்களும் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அது என்னன்றத வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரிக்ஸ் நம்பர் 1. படிப்புக்கு எது சிறந்த நேரம்? பொதுவா சில ஸ்டூடண்ட்க்கெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்ட மனப்பாடம் பண்றதே பெரும் கஷ்டமா இருக்கும். அதுலயும் எக்ஸாம் கிட்ட வந்துச்சுன்னா, ஐய்யய்யோ! சொல்லவே தேவையில்ல. ஒரு சப்ஜெக்ட்ட மனப்பாடம் பண்றதுக்கு பெரும் உதவியா இருக்கிறதும், ஒவ்வொரு நாளும் நம்ம பயனுள்ளதா மாத்துறதுக்கு இந்த காலை நேரத்துல படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில ஸ்டூடண்ட் எல்லாம் மார்னிங் டைம்ல சீக்கிரமா எழுந்து படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுலயும் சில ஸ்டூடண்ட் எல்லாம் காலையில எழவே முடியாது அப்படின்ற மனநிலையில இருப்பாங்க. ஆனா, அதுக்கான உண்மை காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் நீங்க எழுந்துக்காம இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய எதிர்காலத்த பத்தி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம இருக்குது. சொல்லப்போனா, 2 கிளாஸ்ல இருக்கிற எல்லோருமே ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மார்னிங் டைம்ல அலாரம் வச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ஆர்வமா எழுவோம். அன்னைக்கு எல்லாருமே சீக்கிரமா காலையில ஒரு 5 மணிக்குள்ள ஸ்கூலுக்கு வந்துரணும்னு சொல்றாங்க. அந்த டைம்ல நமக்கு கஷ்டமாவா இருக்கும்? அப்பலாம் ரொம்ப ஆர்வமா காலையிலேயே சீக்கிரம் எழுந்து அந்த டைமுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆயிட்டு 1 ஹவர் முன்னாடி ஸ்கூலுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா, அப்ப நமக்கு அது மேல இருக்கிற ஒரு ஆர்வத்தினால நம்ம சீக்கிரமா எழுவோம். படிப்ப ஒரு கஷ்டமான விஷயமா எடுத்து பண்ணாம, உங்களுக்கு புடிச்ச மாதிரியும் படிச்சு பிற்காலத்துல நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்த உங்க மைண்டுக்குள்ள ஃபீல் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட்டா என்னால சாதிக்க முடியும் அப்படின்ற மாரி நம்மளால ஏன் காலையில எழ முடியாது? காலையில சீக்கிரமா எழுவோம். உங்கள நீங்க என்கரேஜ் பண்ணிக்கோங்க. நம்மள நாமே என்கரேஜ் பண்ணிக்கும்போது தான் எந்த ஒரு விஷயத்தையும் காலையில எழ்ற பழக்கத்த நம்ம ஒரு ஆர்வமாவும், அப்படி காலையில சீக்கிரமா எழுந்து படிக்கிறது நம்ம மனசுல நல்லா பதியும். அதுக்கான நேரமும் காலை நேரம் தான். மத்த டைம்ல படிக்கிறத விட காலையில டைம்ல படிக்கும்போது உங்களுடைய மனசுல நல்லபடியா பதியும். அது நல்லபடியா படிச்சு அத உங்க மனசுக்குள்ள பதிய வைக்கவும் முடியும். ஏன்னா, நீங்க காலையில டைம்ல சீக்கிரமா எழறனால, நைட் தூங்கிட்டு காலையில எழும்போது, உங்க மைண்டுக்கும், உங்களுடைய உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ, நீங்க அப்படி படிக்கும்போது, உங்களுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதியும். காலையில டைம் எழறத ஒரு வழக்கமா கத்துக்குவாங்க. காலையில டைம்ல இருந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அத நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிய வைக்க முடியும். ட்ரிக்ஸ் நம்பர் 2. மறக்காம படிப்பது எப்படி? உங்க மைண்ட்ல நீங்க படிச்சத சரியான முறையில ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு சில சுருக்கெழுத்து, அதாவது ஷார்ட் ஃபார்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிறனால, நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது, அத பத்தி கொஸ்டின் ஏதாவது வந்தாலே, அந்த சுருக்கெழுத்து உங்க நினைவுக்கு ஞாபகம் வந்துரும். அதேபோல சத்தமா வாசிக்கிறதும், நம்ம படிச்சத வேறொருத்தர்கிட்ட சொல்லி, அதுக்கு ஒரு விளக்கம் குடுக்குறதும், நீங்க படிக்கும்போது, அதுல இருக்கிற விஷயத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். நீங்க அத படிக்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும்னா, வெறும் எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறதா இருக்கக்கூடாது. நெறைய பேரு மனப்பாடம் மட்டும் பண்ணி, இந்த எக்ஸாமுக்கு மட்டும் யூஸ் ஆகுற மாரி படிப்பாங்க. அப்படி படிக்கக்கூடாது. நீங்க படிக்கிறத உங்க லைஃப்ல எப்ப கேட்டாலும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். அந்த கான்செப்ட்ட எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா, அந்த கான்செப்ட்ட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறனால, உங்க லைஃப்ல இத எப்ப கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். அதேபோல நீங்க சொன்ன விஷயத்த மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது மூலியமா அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியும். அதேபோல நீங்களும் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு கெஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேள உங்களால அவங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா, நீங்களும் இன்னும் ப்ராப்பரா படிக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் புரியலன்னா, அந்த சப்ஜெக்ட்ட நீங்க மறுபடியும் படிக்கும்போது, அது இன்னும் ஆழமா உங்க மனசுல பதியும். ட்ரிக்ஸ் நம்பர் 3. எக்ஸாம்க்கு எப்படி நம்ம விரைவா மனப்பாடம் செய்றது? நெறைய ஸ்டூடண்ட்க்கெல்லாம் எப்படி நம்ம சீக்கிரமா படிக்கிறது? எக்ஸாம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி? அப்படின்னு சிலர் அவங்க மனசுல கேட்டுட்டே இருப்பாங்க. சொல்லப்போனா, அந்த காலத்துலலாம் மாட்டையும், ஏர் கலப்பையும் வச்சு தான் ஒரு நிலத்த உழுந்தாங்க. ஒரு நிலத்த உழுத்த வேண்டும்னா, ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஆனா, அதுக்கெல்லாம் இப்பல்லாம் மிஷின் வந்துருச்சு. ஒரு டிராக்டர வச்சு அதே நிலத்த 1/2 மணி நேரத்துல உழுது முடிச்சிடலாம். அதேபோல நம்ம குருட்டு மனப்பாடம் பண்றது, அந்த மாடுல கட்டுற ஏர்கலப்பிய போல. தகவல படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். ஆனா, மெமரி டெக்னிக் பயன்படுத்தி படிக்கிறது டிராக்டர பயன்படுத்துவது போல. ஒரு தகவல ஈஸியா படிக்கலாம்.
நம்ம எப்படி எல்லாத்தையும் சீக்கிரமா படிக்கிறது அப்படின்ற கேள்வி உங்க மனசுக்குள்ள வரும்போது இன்னொன்னும் சேர்ந்து வரும். அதுவும் டென்ஷனோட படிச்சா நம்ம மனசுல ஒண்ணுமே பதியாது. சீக்கிரமாவே போர் அடிச்சிரும். போர் அடிச்சுதுன்னா அடுத்தது என்ன? டிஸ்ட்ராக்ஷன். அதாவது உங்க கவனம் சிதறும். கையில இருக்கிற புக்கை தூக்கி வீசிட்டு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டா பண்ணலாம் அப்படின்னு தோணும். கொஞ்ச நேரம் நமக்கு பிடிச்சிதான் செய்வோம். அப்படியே டைமும் ஓடி போயிடும். அப்புறம் எக்ஸாமை பத்தி யோசிச்சு நம்ம அந்த புக்கை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்போம். இப்படியே நம்ம திரும்ப சுத்தி சுத்தி வருவோம். இதுக்கு காரணம் நம்மளுடைய மனசு அமைதியா இல்ல அப்படின்றது தான். நீங்க செய்ய வேண்டியது உங்க மனசை அமைதிப்படுத்தி ரிலாக்ஸ் ஆகுறது தான். நம்மளுடைய மனசு அமைதியாகிறதுக்கு தியானம் செய்யறதும், மூச்சு பயிற்சி பண்றதும், கொஞ்ச நேரம் காரணமே இல்லாம வாய் விட்டு சிரிக்கிறதும் இது உங்களை நல்லா ரிலாக்ஸ் ஆகும். புக் எடுத்து இன்ட்ரெஸ்டா படிக்கிறதுக்கும் உங்களை இது தயார் செய்யும். நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே 20% எடுக்கிற முயற்சிக்கு 80% ரிசல்ட்டை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 80-20 ரூல் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம செய்யற எல்லா வேலைக்கும் பொருந்தும். படிப்பும் சேர்த்துதான். அதாவது உங்களுடைய புக்ல இருக்கிற 20% டாபிக்கு உங்களுக்கு 80% மார்க்கை கொடுக்கும். இப்ப நீங்க செய்ய வேண்டியது அந்த முக்கியமான ஸ்கோர் டாபிக் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்க சப்ஜெக்ட்ல இருக்கிற ஹைலைட்டான டாபிக்ஸ் தான். ஒவ்வொரு டாபிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சம்மரி தான். அந்த சம்மரியில இருக்கிற டாபிக்கை எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாவே முக்கியமான டாபிக் எதுன்றது உங்களுக்கே நல்லா புரிய வரும். இந்த மாதிரி முக்கியமா இருக்கிற டாபிக்கை சூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு குறைஞ்ச நேரமே இருந்தாலுமே அந்த குறைஞ்ச நேரத்துல நீங்க நல்லா படிக்க முடியும். அதே போல உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி படிங்க. நீங்க படிக்கிற விஷயத்துல ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பேராகிராஃபும் கதை போல படிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கிறனால நம்ம ரொம்ப விரைவா கத்துக்க முடியும். சீக்ரெட் நம்பர் 4, படிக்கும்போது பல யோசனைகளை தவிர்த்தல். ஒரு சில மாணவர்கள் படிக்கும்போது அவங்களுடைய கவனத்தை படிப்பிலேயே இருக்காது. ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு யோசனை அவங்க மனசுல ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி நினைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு வச்சுப்பீங்க. எக்ஸாமுக்கு நீங்க சீக்கிரமா கத்துக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கா அப்படின்னா இந்த பதிவை தவற விடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல நிறைய வேலையை செய்யறது பெரிய விஷயம் தான். ஆனா அது ஓரளவுக்கு உண்மையா இருந்தாலும் படிப்பு விஷயத்துக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி நீங்க நிறைய வேலையை செய்யும் போது உங்களுடைய சப்ஜெக்டை படிக்கும் போதும் உங்களுடைய முழு கவனம் சிதறும். நீங்க உங்களுடைய சப்ஜெக்டை படிக்கும்போது உங்களுடைய முழு கவனமும் படிப்புல மட்டும் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு உண்மையா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டை தரும். அதே போல நீங்க ஒரே டைம்ல நிறைய வேலை செய்யும் போது உங்களுடைய கவனமும் சிதறும். அது மட்டும் இல்லாம படிப்புலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம போகும். உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நடந்து இருக்கும். நீங்க படிக்க உட்காருவீங்க. ஆனா படிக்க உட்காந்து ஒரு 5 நிமிஷத்துல அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மைண்டும் இங்கும் அங்கும் போக ஆரம்பிச்சிடும். நீங்க படிக்க போறதுக்கு முன்னாடி இதை யோசனை பண்ணி பாருங்க. உங்க மனசுக்குள்ளேயே அடிக்கடி சொல்லிட்டு இருங்க. இந்த படிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு நீங்க எப்ப முடிவு பண்றீங்களோ அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டா உங்களால படிக்க முடியும். சீக்ரெட் நம்பர் 5, நான் எப்படி வேகமா படிக்க முடியும்? சக்சஸ் ஹேபிட். சில மாணவர்கள் எல்லாம் வேகமா படிச்சு முடிக்கிறது விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்க எப்பவுமே ஒரு விஷயத்த கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா கத்துக்கும் போது ஆர்வமா இருக்கிறனால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். சாதாரணமா ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கும் ஆர்வமா ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆர்வமா கத்துக்கும் போது ரொம்ப தெளிவாகவும் நல்லா புரிஞ்சும் ஒரு விஷயத்த கத்துக்க முடியும். ஆர்வமா இருக்கிற மைண்ட் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். அப்படி ஆக்டிவா இருக்கிற மைண்ட் நீங்க படிக்கிற எல்லாத்தையும் ரொம்ப வேகமா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா உறிஞ்சிக்க முடியும். ஆல்பர்ட் எடிசன் இந்த மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட்களின் வெற்றிக்கு காரணமே இந்த மாதிரி ஆர்வமா இருக்கிறது தான். நீங்க ஆர்வமா இருக்கிறனால உங்களுடைய படிப்பை மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையிலும் ஜெயிக்க முடியும். அதே போல கிளாஸ்ல நிறைய கேள்வி கேட்பாங்க. மாணவர்களை பார்த்து நிறைய ஆக்டிவா இருப்பாங்க. உங்களுக்கு புரியாத விஷயத்த நம்ம கேள்வி கேட்டாதான் அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். இப்படி கேள்வி கேட்கறனால கிளாஸ்ல நம்மளுடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்த முடியும். நீங்க கிளாஸ்ல ஆக்டிவா இருந்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல டவுட் இருக்கும்போது அப்பவே கேள்வி கேட்க கேட்க அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியா ஆகும். அதே போல நீங்க படிக்கிறதும் ஸ்மார்ட்டா படிக்க முடியும். ஸ்மார்ட்டா படிக்கிறதுனா படிக்கிறத எப்படி படிக்கிறது அப்படின்ற நாலேஜை வளர்த்துட்டு படிக்கிறது தான். எப்ப படிச்சா எப்ப படிக்கணும், எவ்வளவு நேரம் படிக்கணும், எப்ப பிரேக் எடுக்கணும்,
அதே நேரம் நம்ம ஃபாஸ்டா எப்படி படிச்சு முடிக்கணும் அப்படின்ற தகவல் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு படிக்கிறது தான் ஸ்மார்ட்டா படிக்கிறது. எதை படிச்சாலும் புரிஞ்சு படிங்க. நம்ம எவ்வளவு நேரம் படிச்சோம், எவ்வளவு பக்கம் படிச்சோம் அப்படின்றது முக்கியம் இல்ல. என்ன படிச்சோம், தேவையானதை படிச்சோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சப்ஜெக்டை படிச்சா அதுல எத்தனை சாப்டர் இருக்கு, அந்த சாப்டர்ல ஒவ்வொரு சாப்டருக்கும் கீழேயும் எத்தனை டாபிக் வருது, எவ்வளவு நேரத்துல இதை நம்ம படிச்சு முடிக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி புரிஞ்சு படிக்கணும். ஸ்மார்ட் ஸ்டடி பண்றதுனால நமக்கு தேவையான விஷயத்தையும் குறைஞ்ச நேரத்திலேயே நம்மளால படிச்சு முடிக்க முடியும். நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்மார்ட் ஸ்டடியை சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல நமக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். அது எவ்வளவு பெரிய டாபிக்கா இருந்தாலும் நம்மளால குயிக்கா படிச்சு முடிக்க முடியும். ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட இருக்கிறவங்க முன்னாடி வர்றது என்னன்னு அவங்களால கணிக்க முடியும். நீங்களும் இப்படி யோசிச்சீங்களா மத்தவங்களோட ஒரு படி முன்னாடி நீங்க இருப்பீங்க. நீங்க லைஃப்ல என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத இப்ப இருந்தே ஆரம்பிங்க. அதுக்கான சூழ்நிலையை அமைச்சுக் கொள்ளுங்க. வரப்போற எக்ஸாமுக்கு இப்பவே திட்டமிட்டு ஆரம்பிக்க கத்துக்கோங்க. உங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறனால எக்ஸாம்ல எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாமுக்கு இப்பவே தயாராகுங்க. எல்லாத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா இருங்க. சீக்ரெட் நம்பர் 6, உங்களுடைய ஹெல்த்தை நல்லா ஃபிட்டா வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்தை நல்லா ஃபிட்டா இருந்தாதான் உங்களுடைய மூளையும் நல்லா ஃபிட்டா இருக்கும். உங்களுடைய உடம்புக்கும் பிரெயினுக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருந்தாதான் நீங்க படிப்புல கவனம் செலுத்த முடியும். உங்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். இதுக்கு நீங்க எப்படி தூங்குறீங்க, எந்த அளவுக்கு சத்தான உணவை எடுத்துக்கிறீங்க, கொஞ்சமாவது உடற்பயிற்சி செய்றீங்களா அப்படின்னு பாருங்க. இந்த 3ம் சேர்ந்து செஞ்சீங்கன்னா நீங்க உங்க படிப்புல டாப்பரா இருப்பீங்க. அதே போல உங்களுடைய ஹெல்த் மட்டும் இல்லாம உங்களுடைய மைண்டும் ஃபிட்டா வச்சுக்கணும். உங்களுடைய மைண்ட் எப்பவுமே ஷார்ப்பா இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். உங்களால ஜெயிச்சு காட்டவும் முடியும். நம்ம மனசு ரொம்ப தெளிவா இருந்துச்சுன்னா நம்ம நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். மனசுல தயக்கம் இல்லாம தைரியமா இருக்கும்போது தான் எந்த ஒரு தோல்வியா இருந்தாலும் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஆனா இன்னில இருந்து ஒரு முடிவு எடுங்க. முதல்ல நீங்க சாதிக்கணும்னா உங்களுடைய ஹெல்த்தையும் மைண்டையும் நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோங்க. இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சீக்ரெட் நம்பர் 7, எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வர்றதுக்கு நம்மள எப்படி நம்ம தயார் பண்ணிக்கணும். எக்ஸாம்ல நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது அப்படின்றது நம்ம படிக்கிறத நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை முழு மனதோட படிக்கணும். அதை தவிர நேரத்தை சமாளிக்கிறது ரொம்ப அவசியம். சில ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் அந்த டைமை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இடையில நீங்க எப்படி அதை சமமா ஹேண்டில் பண்ணலாம். நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் உண்மையிலேயே ஈஸியானது தான். 11th கிளாஸ்க்கு போகும்போது தான் தெரியும் 10th சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருந்தது, இன்னும் அதிகமா படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட் சொல்லும். அதே போல 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது தான் தெரியும் 12th எவ்வளவு ஈஸியா இருக்குதுன்னு. எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை தான். நம்ம மனநிலை நம்ம படிக்கும் போதே நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தியும் கடந்த காலத்தை பத்தியும் மட்டும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நிகழ்வு காலத்தை பத்தி நினைச்சிருக்க மாட்டோம். நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு சுலபமான விஷயம். ஆனா அந்த சப்ஜெக்ட்ல நம்ம அச்சீவ் பண்ணாம இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய மனநிலை தான். இப்ப நீங்க படிக்கிற சப்ஜெக்டை ஈஸியா நினைங்க. அதே போல வெற்றிகரமா இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் வாய்ப்புகளுக்கு எப்ப கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தாலுமே அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுவாங்க. அதே போல கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, தயங்க மாட்டாங்க. வெற்றியாளரும் வெற்றிகரமா இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் தனக்கு தெரிஞ்சத மற்ற ஸ்டூடெண்ட்க்கும் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி நீங்க சொல்லி தரனால உங்களுக்கும் அடிக்கடி ரிப்பீட்டா அதை ஞாபகப்படுத்திப்பீங்க. உங்க மைண்ட்ல பதிவாயிட்டே இருக்கிறனால எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற இந்த பதிவு எக்ஸாம்ல நீங்க அதிகமா மார்க் வாங்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இதுக்கப்புறம் மேலே சொன்ன அந்த 6 விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டா சொல்ல முடியும், உங்களாலையும் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். கிளாஸ்லயும் நீங்க ஃபர்ஸ்டா வர முடியும். நம்ம சொன்ன பதிவுகள் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். நன்றி.